ஏற்கனவே இருந்த முதலமைச்சரும் அன்றைக்கு வெளிநாடு சென்றார். அவன் பேண்ட் போடுவதற்காகவே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான். அவன் பேண்ட் போட்ட இதை பார்த்த பொழுது அவர் ஒரு சர்வர் மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிந்தான். எங்கள் தலைவர் இன்றைக்கு ஒரு லீடர் மாதிரி, ஒரு ராணுவத்தின் கேப்டன் மாதிரி துபாய் நகரத்தின் உச்சியில் நிற்கிறார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவுடனே ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன், என் தலைவரை அழுக்காக்கித்தான் நீ ஒரு மாநிலத்தின் கவர்னர் ஆக வேண்டும் என்ற விதி இருக்குமானால் அழுக்காக்கி விட்டு போ. ஆனால் அதற்காக அவதூறுகளை பரப்பாது. நான் அண்ணாமலைக்கு சொல்லுவேன், உன்னை ஆட்டி படைக்கின்ற அமித்ஷாவுக்கும் சொல்லுவேன், இந்தியாவின் அதிகாரத்தில் இருக்கின்ற மிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் ராமாபுரத்தில் நின்று கொண்டு சொல்வேன், நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அன்னை தமிழகத்தில் காலூன்ற முடியாது. ஒரு கருப்பு சிகப்பு வேட்டி அணிந்திருக்கிற தொண்டன் உயிரோடு இருக்கிறவரை 2024 ஆட்சிக்கு இருந்து விடலாம் என்று நரேந்திர மோடி கனவு காணுகிறார். அவர் காணுகிற கனவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற பரதேசியும் பன்னீர்செல்வம் என்கிற இன்றைக்கு அவர்கள் காலடியில் விழுந்து கிடக்கிறார்கள். அடிமையாக இருப்பதிலே அவர்கள் சுகம் கண்டார்கள். தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்தார்கள். தமிழகத்தின் உரிமைகளை டெல்லியிலே அடகு வைத்தார்கள். அடிமைகளுக்கு உணர்ச்சி இருக்காது. திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவினுடைய விலா எலும்பை உடைக்க வேண்டும் என்று பிஜேபி திட்டமிடுகிறது. நான் கேட்கிறேன், மிஸ்டர் அண்ணாமலை, ஒரு ஐபிஎஸ் பட்டம் பெற்றவர், நீ இப்படி குட்டிச்சுவராவா என்று உன்னை பெற்று போட்டவர்களை கருங்கியிருக்க மாட்டார்கள். கேவலம் ஒரு சின்னஞ்சிறிய அற்ப பதவிக்காக ஒருவரை சந்திக்காமல், நாட்டு மக்களிடத்திலே வாக்கு கேட்காமல், நாட்டு மக்களிடத்திலே போய் தேர்தலை சந்திக்காமல் அனாதை பயல்கள் எல்லாம் இந்த நாட்டில் அதிகாரத்தில் இன்றைக்கு கொல்லைப்புறமாக கோட்டையின் கொலுவில் இருக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத்திற்கு பைத்தியம், அவனுக்கு நரம்பு நோய், அவன் வாயை வாடகைக்கு விடுகிறவன் என்று எடப்பாடி இடத்தின் எச்சில் சோறு தின்னு பிழைக்கிற பயல் என் மீது இன்றைக்கு அம்பை எறிகிறான். வாயை வாடகைக்கு விடுகிறவன் அல்ல. தமிழ்நாட்டில் அரசியல் களத்திலும் இலக்கிய தளத்திலும் ஒரே நேரத்தில் சுடர் விடுகிற ஒரே சொற்பொழிவாளன் நாஞ்சில் சம்பத் என்று சமகாலத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். நீ என்னை திமுகவில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். உங்கள் முயற்சி ஒருபோதும் இடப்படாது. அண்ணன் கணபதி தலைமையில் நடைபெறுகிற இந்த மாநாடு போன்ற கூட்டத்தில் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து எடப்பாடி என்கிற கைக்கூலி அப்புறப்படுத்தப்படுகிற ஒரு நாள் வருமானால் அந்த நாளை தீர்மானிக்கிறவன் நாஞ்சில் சம்பத்தாக இருப்பான் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். நீ என்ன முதலமைச்சராகுவதற்கென்றே பிறந்தவனா? உன்னை எடப்பாடியை தாண்டினால் எவனுக்கு தெரியும்? நீ நாளைக்கு பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்றால் உன்னை போர்ட்டர் என்று கருதி உன் தலையில் கூட ஏற்றி விடுவார். ஊர் வேறு தெரியாத அனாதை சவம் நீ. உன்னை எவனுக்கடா தெரியும்? உனக்கு எழுத தெரியுமா? பேச தெரியுமா? உனக்கு ராமாபுரத்தில் இருந்தே சவால் விடுகிறேன். ஒற்றுப்பிழை இல்லாமல் 4 தமிழ் வார்த்தை எழுதித்தான். கம்பன் எழுதிய ராமகாதையை சேக்கிழார் எழுதினான் என்று சொல்லுகிறான். சண்டாளன் ஒரு முதலமைச்சர் என்கிற காரணத்திற்கு அவர் புத்தக திருவிழாவில் பேச அழைத்தார். ஆபிரகாம் லிங்கன் என்று அயோக்கிய பேருக்கு சொல்ல தெரியவில்லை. என்று ஆபிரகாம் லிங்கனுக்கு ஆப்பு வைத்தவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்ல தெரியவில்லை. சொல்லி கடைசியில ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை ஆம்லெட் ஐன்ஸ்டீனாக மாற்றி அயோக்கிய ராஸ்கல். மிக மிக இடைவெளிக்கு பிறகு ராமாபுரம் பகுதியில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் கழக தலைவரின் 69வது பிறந்த நாளை இந்த குன்றாத ஆர்வத்தோடும் குறையாத ஆவேசத்தோடும் ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற செல்வகுமாரை எவ்வளவு பாராட்டினால் சார்பணி கிடந்தால் சத்தமில்லாமல் இருக்கிற வேளையில் அதிலும் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை ராமாபுரத்தில் களமாடுகிறது, எல்லோருடைய கவனத்தையும் கவருகிறது என்றால் இந்த கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைக்கு திறமை தாங்கியிருக்கிற தம்பி செல்வகுமாருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரத்தில்
இருக்கிறவர். நான் ஒரு புத்தகம் படித்தேன், பிஜேபியுடைய துணை ராணுவம் என்ற ஒரு புத்தகம். நான் சட்டமன்ற உறுப்பினருக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன், அந்த புத்தகத்தை படித்த அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை. அந்த பிஜேபி கட்சியினுடைய துணை ராணுவம் என்ற புத்தகத்தில் 127 அமைப்புகள் அந்த பிஜேபி என்கிற வகுப்புவாத கட்சியை தூக்கி சுமக்கிறார்கள் என்ற செய்தியை நான் படித்தேன். ஆனால் நம்முடைய கழகத்தில் தலைமை கழகம், தாய் கழகம் தவிர சார்பணிகள் தங்களது பங்களிப்பை தரவில்லை. ஆகவே எல்லா சார்பணிகளையும் இயக்குவதற்கு தலைவர் அவர்கள் கட்டளையிட வேண்டும் என்று தலைவரை சந்திக்கிற பொழுது நேரில் சொல்ல வேண்டும் நான் கருதி இருக்கிறேன். ஆனால் தலைவரிடத்திலே நான் நேரில் சொல்வதற்கு முன்னாலேயே ராமாபுரத்திலே கலை இலக்கிய பேரவை அந்த கடமையை செய்ய முன்வந்திருப்பதுதான் பாராட்டுக்குரிய செய்தி என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கோடைகளின் வசந்தமாக திகழ்கின்ற தலைவர் அவர்களுக்கு 69வது பிறந்த நாள் விழா. 69 அகவையை அவர் எட்டி பிடித்தாலும் ஒரு 25 வயது இளைஞரை போல இன்றைக்கு அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அடக்க முடியாத கடல் அலையின் பெரு முழக்கமாய், விடுகதையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்த விடையாய், பச்சையமிழந்த தமிழ் மனித தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய உதயசூரியனாய், கடலை கண்டு பலர் கலங்கி ஓடிய காலத்தில் கடலில் களம் செலுத்திய கரிகாலன் வாரிசாய், புறப்படித்து படையிடத்தி எதிரிகளை மோதி தாக்குகிற மூவேந்தர்களின் வடித்தோன்றலாய், ஏற்றினான் குடிமரமாய், இறக்கினான் கைகாட்டி மரமாய், தோழமைக்கு ஆரமரமாய், துரோகத்திற்கு தூக்குமரமாய், தமிழகத்திற்கு கற்பகமரமாய் காட்சி தருகின்ற காவிய தலைவருக்கு 69வது பிறந்த நாள் விழா நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பல்லாண்டு பாடுவதற்கு நான் வந்திருக்கின்றேன். 69வது பிறந்த நாள் காணுகின்ற என் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எங்களை கப்பியிருக்கிற இருள் விலகுகிற நேரம் வரை, எங்களை சுற்றியிருக்கிற சோதனை எங்களை விட்டு தீருகிற நாள் வரை, நாங்கள் சந்திக்கிற சவால்களை எதிர்கொண்டு நாங்கள் வெற்றி பெறுகிற அந்த பொழுது வரை புதைந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை புதுப்பிப்பதற்கு இன்றைக்கு 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் ஒரே முகமாக இருக்கிற தலைவர் பல்லாண்டு வாழ்ந்து இந்த சபிக்கப்பட்ட தமிழினத்தை மீட்டு தர வேண்டும் என்று நான் காலமகளை யாசிக்கிறேன். தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு 169வது பிறந்த நாள். குட்டி குரலெடுத்து கூறுகிற குயில்களை கூவி மகிழுங்கள். எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். புள்ளி கலாபமறிந்தாடுகிற மயில்களே அகவுங்கள். எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். குதித்து கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றாலமே கொட்டி முழக்கு. எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். திரும்ப திரும்ப வீசுகின்ற தென்னன் காற்று செம்மாங்குபாடு. எங்கள் தலைவருக்கு இன்றைக்கு 69வது பிறந்த நாள். திரும்ப திரும்ப கரையேற துடிக்கின்ற அலைகடலே ஆரவாரம் செய். எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். பாடும் பறவைகளை பறைசாற்றுங்கள். எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். ஓடும் மேகங்களை உறக்க சொல்லுங்கள். எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். துள்ளி ஓடக்கூடிய புள்ளி மான்களே எல்லோருக்கும் சொல்லி வையுங்கள். எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். இன்ப தமிழகத்தில் இருள் நீக்குவதற்கும் இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்கும் காலம் தந்த மகத்தான தலைவர் கலைஞரின் புதல்வருக்கு இன்றைக்கு 69வது பிறந்த நாள். அவருக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன். அவரை பைந்தமிழால் நான் வாழ்த்துகிறேன். அவர் இன்றைக்கு இந்த நவீன உலகத்தின் பூலோக சொர்க்கம் என்று கருதப்படுகிற துபாயில் இன்றைக்கு மட்டும் 1600 கோடி ரூபாய்
தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்றைக்கு அவர் கையெழுத்திட்டு விட்டார். அந்த கையெழுத்திட்ட காட்சியை நான் தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஏற்கனவே இருந்த முதலமைச்சரும் அன்றைக்கு வெளிநாடு சென்றார். அவன் பேண்ட் போடுவதற்காகவே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான். அவன் பேண்ட் போட்ட இதை பார்த்த பொழுது அவர் ஒரு சர்வர் மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிந்தான். எங்கள் தலைவர் இன்றைக்கு ஒரு லீடர் மாதிரி, ஒரு ராணுவத்தின் கேப்டன் மாதிரி துபாய் நகரத்தின் உச்சியில் நிற்கிறார். நேற்றைக்கு 2 ஆஸ்கார் விருது பெற்ற ஏஆர் ரஹ்மான், என் பெருமைக்குரியவர்களே, தலைவர் அவர்களை அவருடைய இசைக்கூடத்திற்கு அழைத்து மூப்பிலா தமிழ் மீது அவர் பாடிய பாடலை, அவர் இசைத்த இசையை தலைவர் அவர்களுக்கு போட்டு காட்டினார்கள். உலகத்தின் உயர்ந்த சிகரம் என்று கருதப்படக்கூடிய துபாயின் உச்சியில் எங்கள் தமிழ் பண்பாட்டு அடையாளங்களை விளக்குகிற ஒரு காணொலி காட்சியை நேற்றைக்கு துபாயிலே தலைவருக்கு போட்டு காட்டினார்கள். அதை பார்த்து பெருமைப்பட்ட தலைவர் நேற்றைக்கு துபாயில் இருந்து எழுதுகிறார், இனி இந்தியாவின் வரலாறு தெற்கில் இருந்துதான் தொடங்க வேண்டுமே தவிர வடக்கிலே அதற்கு உரிமை இல்லை என்று நேற்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். அறிஞர் பெருந்தகை அண்ணா அன்றைக்கு சொன்னார், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு காவிரி கரையில் இருந்து தொடங்கப்பட வேண்டும், கங்கை கரையில் இருந்தல்ல. அண்ணா அன்றைக்கு முன்மொழிந்ததை எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இந்திய வரலாறு தெற்கில் இருந்து தொடங்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு அவர் எழுதி உலகம் முழுவதும் இன்றைக்கு அதுவே தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. 1600 கோடி ரூபாய்க்கு துபாய் நகரத்தில் இருக்கிற செல்வம் கொளித்த தரவணிகர்கள், தொழில் முனைவோர்கள் தாய் தமிழகத்திற்கு இன்றைக்கு தொழில் தொடங்குவதற்கு வர இருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் நாளைக்கு அந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய சுல்தான்களை சந்தித்து அரசு சார்பான ஒப்பந்தங்களை போட்டுவிட்டு நாளை மறுநாள் துபாயில் இருந்து கார் மூலமாக அபுதாபிக்கு பயணம் செய்து அபுதாபி நாட்டினுடைய அதிபரையும் அங்கிருக்கக்கூடிய தொழிலதிபர்களையும் சந்தித்து தாழ்ந்த தமிழகம் தலை நிமிர்வதற்கு நீங்கள் தமிழகத்திற்கு தொழில் தொடங்க வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப் போகிறார். இன்றைக்கு கடல் கடந்து துபாய்க்கு முதலாக சென்ற அன்றைக்கு 1600 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவுடனே ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. 5000 கோடி ரூபாய் ஸ்டாலின் கொண்டு போய் முதலீடு செய்ய போயிருக்கிறார் என்று இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியின் மாநில தலைவர் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், ராமாபுரத்தில் கேட்கிறேன், ஒரு மாநில முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டால் உன்னுடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது. அப்படியே உன்னுடைய அனுமதி பெற்று போனாலும் அங்கே முதலீடு செய்வதற்கு ஒரு 25,000 ரூபாய் கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது. நாஞ்சில் சம்பத் ராமாபுரத்தில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்னுடைய மனைவிக்கு நான் 50,000 ரூபாய் அனுப்ப வேண்டுமானால் என்னுடைய பேன் கார்டு, என்னுடைய ஆதார் கார்டு கொடுத்தால் கூட 49,000 ரூபாய் தான் அனுப்ப முடியும். இதுதான் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற நடைமுறை. இந்த நிலையில் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 5000 கோடி ரூபாயை எடுத்துக்கொண்டு துபாயில் முதலீடு செய்ய போயிருக்கிறார் என்று பிஜேபி கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஸ்டாலின் மீது இன்றைக்கு அவதூறை அள்ளி வீசியிருக்கிறார். நான் பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன், என் தலைவனை அழுக்காக்கித்தான் நீ ஒரு மாநிலத்தின் கவர்னர் ஆக வேண்டும் என்ற விதி இருக்குமானால் அழுக்காக்கி விட்டு போ. ஆனால் அதற்காக அவதூறுகளை பரப்பாது. சட்டத்தில் இடமில்லாத ஒன்றை, சாத்தியமில்லாத ஒன்றை ஒரு IPS பட்டம் பெற்ற ஒரு பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழுக்காக்கவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்தவும் அவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள். அண்ணா திமுக என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கிய அமைப்பை
சிதைத்து சின்னாபின்னமாக்கி OPS EPS என்று இரு குழுக்களாக்கி ஒரு தன்னந்தனி மரமாக சசிகலா தவித்துக் கொண்டிருக்க அந்த கட்சியில இருக்க எல்லோருக்கும் ஒரு மன உளைச்சலை இன்றைக்கு இயற்கையாகவே உருவாக்கி அதிமுக இருந்த இடத்திற்கு பிஜேபி என்கிற கட்சியை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அண்ணாமலை போடுகிற வேடத்தில் ஒரு காட்சி தான் இந்த காட்சி. நான் அண்ணாமலைக்கு சொல்வேன், உன்னை ஆட்டி படைக்கின்ற அமித்ஷாவுக்கும் சொல்லுவேன், இந்தியாவின் அதிகாரத்தில் இருக்கின்ற மிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் ராமாபுரத்தில் நின்று கொண்டு சொல்வேன், நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அன்னை தமிழகத்தில் காலூன்ற முடியாது. ஒரு கருப்பு சிகப்பு வேட்டி அணிந்திருக்கிற தொண்டன் உயிரோடு இருக்கிறவரை, இந்தியா ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே பத்திரப்பதிவு, ஒரே நீதிமன்றம், ஒரே தேர்தல் ஆணையம் என்று பன்முகத்தன்மையுள்ள இந்த பாரத தேசம் என்கிற நந்தவரத்தை வகுப்புவாதம் என்கிற சிமிழுக்குள் அடைத்து இந்த நாட்டில் வெறுப்பரசியலை விதைத்து காலமெல்லாம் இந்த நாட்டில் அதிபர் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நாடாளு பிரதமர் நரேந்திர மோடி ஆசைப்படுகிறார். அதற்கான வேலைகளை அவர் இன்றைக்கு பார்க்கிறார். நரேந்திர மோடிக்கு இருக்கிற ஆசையிலே நான் குறை காண விரும்பவில்லை. ஆனால் இந்தியா ஒரு நாடுதானா? இல்லை. எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய மூல தலைவன், முதல் தலைவர் தரவாட்டி TM நாயர் அன்றைக்கு சொன்னார், இந்தியா could not be considered as a nation. இந்தியா ஒரு நாடல்ல, இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம். நான் பேசுவது தமிழ். நான் இங்கே திருத்தணி தாண்டி திருப்பதி எல்லைக்கு போனால் அங்கிருக்கிற மக்கள் பேசுவது ஆந்திரம். நான் இங்கிருந்து குப்பம் தாண்டி கோலார் தங்கவேல் சென்றால் அங்கே இருக்கிற மக்கள் பேசுவது கன்னடம். கன்னடம் தாண்டி மராட்டிய மண்ணில் கால் வைத்தால் அங்கே பேசுகிறவன் மராத்தி. இப்படி பல்வேறு மொழிகள் பேசுகிற ஒரு ஒன்றியம்தான் இந்த இந்தியா. இந்த இந்தியாவை ஒன்றாக்கி ஆள வேண்டும் என்று அன்றைக்கு ஒருவன் ஆசைப்பட்டான். அவனுடைய பெயர் மாசிடோனிய மாமன்னன் மாவீரன் அலெக்சாண்டர். The field military man, the capture the nation என மூறி முழங்கி உலகத்தின் முக்கால் பகுதிகளை தன் காலடிக்கு கீழே கொண்டு வந்த அலெக்சாண்டர் தக்கான பீடபூமிக்கு தெற்கே வர முடியவில்லை. கலிங்க யுத்தத்தில் வடிந்த இரத்தத்தை கண்டு கண்கலங்கி நெஞ்சுடங்கி யுத்தத்தை நிறுத்துகிறேன் என்று அன்றைக்கு சமாதானம் செய்து கொண்ட கலிங்க நாட்டு மன்னன் அசோக சக்கரவர்த்தி தமிழகத்திற்குள் கால் ஊன்றியதில்லை. குப்த சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதிகளும் மௌரிய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதிகளும் ஹர்ஷவர்தர் ஹர்ஷ பரம்பரையின் பிரதிநிதிகளும் முகலாய மன்னர்களும் கில்ஜியும் தாய் தமிழகத்திற்குள்ளே நுழைந்ததில்லை. இந்தியா என்கிற நிலப்பரப்பில் தமிழகம் தனித்துவம் உள்ளத்தோடும் மகத்துவத்தோடும் என்றைக்கும் இருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் இன்னொருவனுடைய ஆதிக்கத்திற்கு எங்கள் தமிழகம் அடிமைப்பட்டதில்லை, அழுந்தி கிடந்ததில்லை. இதுதான் நேற்றைய வரலாறு. இந்த வரலாறு தான் அமித்ஷா 1000 அவதாரம் எடுத்தாலும் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறவரை தமிழகத்தில் நீங்கள் ஊடுருவ முடியாது. உங்கள் கொடி பறப்பதை தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். 5 மாநில தேர்தல் முடிந்து என் தாய்மார்களை கேட்கிறேன், 5 மாதம் என் வாலிப தம்பிகளை கேட்கிறேன். பெட்ரோல் விலை ஏறவில்லை, டீசல் விலை ஏறவில்லை. 5 மாநில தேர்தல் முடிந்து 5 மாநிலத்தில் இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இன்றைக்கு 4 நாட்கள் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை ஏறுகிறது. என் தாய்மார்களே, 50 ரூபாய் சமையல் எரிவாயினுடைய விலை ஏறி இருக்கிறது. 2014 இந்த மோடி அதிகாரத்திற்கு வருகிற பொழுது என்னுடைய தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். அன்றைக்கு ஒரு சமையல் கேஸ் சிலிண்டரின் விலை
350 ரூபாய், இன்றைக்கு 1050 ரூபாய். நான் கேட்கிறேன், உனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? உன்னை ஏன் ஆதரிக்க வேண்டும்? 2024 எல்லா மாநில கட்சிகளையும் சின்னாபின்னப்படுத்தி, சிறுமைப்படுத்தி, சீரழிய வைத்து இந்தியாவில் 2024 ஆட்சிக்கு இருந்து விடலாம் என்று நரேந்திர மோடி கனவு காணுகிறார். அவர் காணுகிற கனவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற பரதேசியும் பன்னீர்செல்வம் என்கிற அந்த அம்பலக்குடுக்கையும் இன்றைக்கு அவர்கள் காலடியில் விழுந்து கிடக்கிறார்கள். நீ காலடியிலே விழுந்து கிடக்கிற காரணத்தினால்தான் அவன் தமிழ்நாட்டில் கால் ஊண்டி விடலாம் என்று கனவு காணுகிறான். 1000 இருக்கட்டும். ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலம் வரை ஜெயலலிதா கடற்கரை கூட்டத்தில் மாறுதட்டி சொன்னார், நான் இருக்கிற நாள் வரை எதிர்காலத்தில் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று ஜெயலலிதா அறிவித்தார். பிஜேபி கட்சியினுடைய இரண்டாவது முகமாக கருதப்பட்ட மிஸ்டர் அருண்ஜேட்லி, பிஜேபி கட்சியினுடைய நட்சத்திர தகுதியுள்ள தலைவராக இருந்த அருண்ஜேட்லி, இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் அருண்ஜேட்லி அன்னைக்கு போயஸ் தோட்டம் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆனரபிள் சிஎம் ஜெயலலிதாவை சந்திக்க வந்தார். வாட் ஹேப்பன்? எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார் ஜெயலலிதா. வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவும் பிஜேபியும் நாடாளுமன்ற தேர்தலில் கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டார் அருண்ஜேட்லி. அப்போது ஜெயலலிதா சொன்னார், மிஸ்டர் ஜேட்லி, யூ ஆர் எ இந்தியன் பினான்ஸ் மினிஸ்டர், ஐ எம் எ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இவ்வளவுதான். இதை தாண்டி கூட்டணி என்று நீ பேச வந்தால் ஒரு நிமிடம் இங்கே இனி இருப்பதற்கு நான் அனுமதிக்க முடியாது என்று இந்தியாவினுடைய நிதியமைச்சரை போயஸ் தோட்டம் வீட்டிலிருந்து வெளியேற்றியவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை அம்மா அம்மா என்று 1000 முறை ஆராதிக்கிற இவர்கள் இன்றைக்கு அந்த பிஜேபி கட்சிக்கு தமிழ்நாட்டிலே கால் ஊன்றுவதற்கு கதவை திறந்து வைத்திருக்கின்றார்கள். அதிகாரத்தில் இருந்த பொழுது அந்த அநியாயத்தை கூச்சமில்லாமல் செய்தார்கள். அடிமையாக இருப்பதிலே அவர்கள் சுகம் கண்டார்கள். தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்தார்கள். தமிழகத்தின் உரிமைகளை டெல்லியிலே அடகு வைத்தார்கள். அடிமைகளுக்கு உணர்ச்சி இருக்காது. அடிமைகளுக்கு கடந்த காலத்தை பற்றி தெரியாது. சோவியத் சொர்க்கத்தில் அன்றைக்கு அடிமைகள் இருந்தார்கள். அடிமைகளை எஜமானர்கள் விலைக்கு வாங்கி கொண்டு வருவார்கள். அடிமைகளை தன்னுடைய இஷ்டம் போல் தன்னுடைய சேவைக்கு பயன்படுத்த விடுமானால் அடிமைகளினுடைய தலையை ஒட்டை சிறைப்பார்கள், தலையை மொட்டையாக்கி விடுவார்கள். மொட்டை ஆக்கப்பட்ட அடிமைகளின் தலையில் குதிரை தோலை அழுத்தி கட்டுவார்கள். அழுத்தி குதிரை தோலை கட்டியதற்கு பிறகு அந்த அடிமைகளினுடைய தலையில் முடி முளைக்க தொடங்கும். அதுதான் முடியின் இயல்பு. முடி மேலே வளர தொடங்குகிற பொழுது தலையிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த குதிரை தோல் அந்த முடியை மேலே வரவிடாது. முடிக்கு வேறு வழி தெரியாது. முடி என்ன செய்யும்? வேறு வழி இல்லாமல் தலைக்குள்ளே கீழே இறங்க ஆரம்பிக்கும். தலைக்குள்ளே கீழே இறங்க ஆரம்பிக்கிற பொழுது அவனுக்கு தலைவலிக்கும், அவனுக்கு நெஞ்சு வலிக்கும், அவனுக்கு திசைகள் தெரியாது, அவனுக்கு கண்கள் குருடாகும். அவன் தன்னை மறந்து விடுவான். முந்தி தவறிருந்து 300 நாள் சுமந்து பெற்ற அன்னை தொட்டிலே தூக்கி போட்டு வாடப்பல புரிந்து வாழ்வை விழலாக்கும் மூட பழக்கத்தை முட்டவரும் மாடுகளை வண்டியிலே பூட்டி சீர்திருத்த வந்த இளந்தோளா கண்ணுறங்கு கண்ணுறங்கு என்று தாலாட்டி மகிழ்கிற அன்னை எதிரிலே நின்றால் இவள்தான் என்னை ஈன்று புறம் தந்தவள் என்று அவருக்கு தெரியாது. அவன் பால் தந்த முலையை கிள்ளி அந்த பைத்தியம் பல்லாங்குழி ஆடுவான். சாண்டோனாக்கி அழகு பார்ப்பதற்கு விடிய விடிய உழைத்த தந்தை வந்து நின்றால் அவனை எட்டி உதைப்பான். அவன் கடனில் தத்தளித்த பொழுது, அவன் கவலையில் மூழ்கியிருந்த பொழுது, நீ கடனில் இருந்து மீண்டு வா, நீ கவலையில் இருந்து மீண்டு வா என்று ஒரு நண்பன் 10 லட்சம் கொடுத்திருப்பான். அந்த நண்பரை பார்த்தால்
அவனை வெட்டுவதற்கு அரிவாளை எடுப்பான். ஆகவே தோல் மரத்து போன குதிரை தோல் கட்டப்பட்ட அடிமைக்கு தாயை தெரியாது, தந்தையை தெரியாது, நண்பரை தெரியாது, உறவுகளை தெரியாது, இரத்த பந்தங்களை தெரியாது, சொந்த பந்தங்களை தெரியாது. அவர்களை உதைக்க வேண்டும், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற உணர்வு அன்றைக்கு சோவியத் அடிமைகளுக்கு இருந்ததை போல இன்றைக்கு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து கொண்டு நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை மண்ணில் குளித்து பிஜேபிக்கு அடிமையாகி போறவனுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு காட்டிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். காட்டிக் கொடுத்த கயவர்கள் 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை பாழ்படுத்தியதற்கு பிறகு பள்ளத்தில் விழுந்து கிடந்த தமிழ்நாட்டை அண்ணன் ஸ்டாலின் தன்னுடைய சாதுரியத்தால், தன்னுடைய சாமர்த்தியத்தால் இன்றைக்கு அவர் சமவெளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்ற குருஷேத்திரத்தில் 52% வாக்குகளை பெற்று 21 மாநகராட்சிகளையும் திமுக கைப்பற்றி இருக்கிறது என்றால் இந்தியாவில் இதுதான் முதல் சாதனை. அண்ணாவின் காலத்தில் நிகழாத அதிசயத்தை, கலைஞர் சாதிக்க முடியாத பெரும் சாதனையை அவருடைய புதல்வர் இன்றைக்கு நிகழ்த்தி காட்டுகிறார். திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவினுடைய விலா எலும்பை உடைக்க வேண்டும் என்று பிஜேபி திட்டமிடுகிறது. அதனால் ஆகாயத்தை போல பரிசுத்தமானவரை இன்றைக்கு அவர்கள் அழுக்காக்க முயற்சிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மிஸ்டர் அண்ணாமலை, நீ ஒரு IPS பட்டம் பெற்றவன், நீ இப்படி குட்டிச்சுவராவா என்று உன்னை பெற்று போட்டவர்களை கருதியிருக்க மாட்டார்கள். கேவலம் ஒரு சின்னஞ்செறிய அற்ப பதவிக்காக அன்றைக்கு மிஸ்டு கால் கொடுத்தாள் தமிழிசை. அவள் இன்றைக்கு 2 மாநிலத்தின் கவர்னர். அன்றைக்கு வேல் யாத்திரை நடத்தினான் முருகன். இந்தியாவில் இன்றைக்கு அவன் கேபினட் அந்தஸ்துள்ள மினிஸ்டர். நான் கேட்கிறேன், ஒருவரை சந்திக்காமல், நாட்டு மக்களிடத்திலே வாக்கு கேட்காமல், நாட்டு மக்களிடத்திலே போய் தேர்தலை சந்திக்காமல் அனாதை பயல்கள் எல்லாம் இந்த நாட்டில் அதிகாரத்தில் இன்றைக்கு கொல்லைப்புறமாக கோட்டையின் கொலுவில் இருக்கிறார்கள். அண்ணன் கணபதி கோடிட்டு காட்டினார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக OPS EPS என்று 2ஆக உடைகிறது. OPS அன்றைக்கு EPS ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார். 3 முறை முதலமைச்சராக இருந்த அந்த அம்பல குடுக்கைக்கு, அந்த ஆஷாட பூபதிக்கு வெறும் 11 MLAக்கள் தான் ஆதரவு. அண்ணன் ஸ்டாலின் கருதி இருந்தால், நினைத்திருந்தால், அவர்களுக்குள்ளே நிலவுகிற குழப்பத்தை வைத்துக் கொண்டு ஒரு 10 MLAக்களை அன்றைக்கு விலைக்கு வாங்கி இருந்தால் ஜெயலலிதா மறைந்த உடனேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற கிரீடத்தை அண்ணன் ஸ்டாலின் சூடி இருக்க முடியும். ஆனால் அவர் சொன்னார், குழப்பத்தில் ஒரு கட்சி சின்னாபின்னமாகி கிடக்கிற நேரத்தில் அந்த குழப்பத்தை பயன்படுத்தி கோட்டைக்கு நான் வர விரும்பவில்லை, மக்களை சந்தித்து மக்களின் ஆதரவை பெற்றுத்தான் இந்த மண்ணின் முதலமைச்சராகவே தவிர கொல்லைப்புறமாக கோட்டைக்கு வரவில்லை என்று சொல்லி இந்த நாட்டில் முதலமைச்சரானவர். அவர் மீது இன்றைக்கு கல்லறிகிறார்கள், அவரை காயப்படுத்துகிறார்கள், அவர் மீது களங்கம் சுமத்துகிறார்கள். இன்றைக்கு அவருக்காக உயிர் கொடுத்து பேசுகிறேன். நான் யூடியூப் சேனல் வழியாக 1 கோடி பேரிடத்தில் உதயநிதி சூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டிருக்கிறேன். நான் சேப்பாக்கத்தில் கடந்த 18ஆம் தேதி நான் பேசிய பேச்சில் அவர்களுடைய அஸ்திவாரம் இன்றைக்கு ஆடுகிறது. நாஞ்சில் சம்பத்திற்கு பைத்தியம், அவனுக்கு நரம்பு நோய், அவன் வாயை வாடகைக்கு விடுகிறவன் என்று எடப்பாடி இடத்தின் எச்சில் சோறு தின்னு பிழைக்கிற பயல் என் மீது இன்றைக்கு அம்பை எறிகிறான். வாயை வாடகைக்கு விடுகிறவன் அல்ல, தமிழ்நாட்டில் அரசியல் களத்திலும் இலக்கிய தளத்திலும்
ஒரே நேரத்தில் சுடர் விடுகிற ஒரே சொற்பொழிவாளன் நாஞ்சில் சம்பத் என்று சமகாலத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். நீ என்னை திமுகவில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். உங்கள் முயற்சி ஒருபோதும் இடப்படாது. என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கிற காலவரை, என் தொண்டைக்குழியில் ஜீவன் இருக்கிற நேரம் வரை இயங்குகிற சக்தியை காலமகள் எனக்கு தருகிறவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை இதை காட்டிலும் ஒரு உயரமான இடத்தில் உட்கார வைப்பதற்கு என்னுடைய குரல் தமிழ்நாட்டின் 8 திசைகளிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவன் என்று நீ சொன்னாய். உன்னிடத்தில் வந்தேனா? உன் வாசலுக்கு வந்தேனா? நீங்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது ஒரு துண்டு சீட்டை எடுத்துக்கொண்டு வந்து இதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டவனா? இல்லை. நான் சுயமரியாதைக்காரன், 100% சுயமரியாதைக்காரன். இப்படி கொள்கைக்காக வாழுகிற சாதக பறவைகளை நீங்கள் சாகடிக்கலாம் என்று திட்டமிடுகிறீர்கள். நாஞ்சில் சம்பத் அண்ணன் கணபதி தலைமையில் நடைபெறுகிற இந்த மாநாடு போன்ற கூட்டத்தில் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து எடப்பாடி என்கிற கைக்கூலி அப்புறப்படுத்தப்படுகிற ஒரு நாள் வருமானால் அந்த நாளை தீர்மானிக்கிறவன் நாஞ்சில் சம்பத்தாக இருப்பான் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். நீ என்ன முதலமைச்சராகுவதற்கென்றே பிறந்தவனா? உன்னை எடப்பாடியை தாண்டினால் எவனுக்கு தெரியும்? நீ நாளைக்கு பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றால் உன்னை போர்ட்டர் என்று கருதி உன் தலையில் மூடை ஏற்றி விடுவார்கள். ஊர் வேறு தெரியாத அனாதை சவம் நீ. உன்னை எவனுக்கடா தெரியும்? உனக்கு எழுத தெரியுமா? பேச தெரியுமா? உனக்கு ராமாபுரத்தில் இருந்தே சவால் விடுகிறேன். ஒற்றுப்பிழை இல்லாமல் 4 தமிழ் வார்த்தை எழுதித்தா சவால் விடுகிறேன். நீ கம்பன் எழுதிய ராமகாதையை சேக்கிழார் எழுதினான் என்று சொல்லுகிறான். சண்டாளன். கம்பன் கல்லறையிலே புரண்டு படுக்கிறான். ஒரு முதலமைச்சர் என்கிற காரணத்திற்காக ஒரு புத்தக திருவிழாவில் பேச அழைத்தார்கள். ஆபிரகாம் லிங்கன் என்று அயோக்கிய பேருக்கு சொல்ல தெரியவில்லை. ஆப் 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 என்று ஆபிரகாம் லிங்கனுக்கு ஆப்பு வைத்தவன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்ல தெரியவில்லை. சொல்லி கடைசியில ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை ஆம்லெட் ஐன்ஸ்டீனாக மாற்றி அயோக்கிய ராஸ்கல். உங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு வாழ்வாடா? இன்னைக்கு வந்திருக்கு திருவோர குடைகள் நியமிப்பதில் 400 கோடி ரூபாய்க்கு கொள்ளையடிச்சிருக்கான் வேலுமணி. அந்த மருதாணி தலையின் அடித்த கொள்ளைக்கு கணக்கில்லை. கொரோனா கோவிட் என்ற கொள்ளை நோய் முதல் அலை வந்த காலத்தில் இந்த தெருவோரங்களிலே தெளிப்பானுக்கு துடைப்ப கட்டம் வாங்குவதற்கு அடித்த கொள்ளையே 500 கோடி. தங்கமணி என்பவர்தான் ஒரு எலும்புரிக்கு நோயாளியை போல தெரிவார் காட்சிக்கு. கடல் கடந்த நாடுகளிலிருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்ததில் மட்டும் 6000 கோடி. கேசி வீரமணி என்பவன் அவன் வீட்டு முற்றத்திலேயே 78 யூனிட் மணல் 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மணலை குவித்து வைத்திருக்கிறார். இப்படி கொள்ளையடித்தவர்களுக்கு இன்றைக்கு கொள்ளையடிக்க முடியவில்லை. இன்றைக்கு எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை அண்ணன் ஸ்டாலின் தருகிறார். குற்றம் விளைத்தவன் எவனாக இருந்தாலும் அவனை திமுகவிலிருந்து நீக்குவதற்கு தலைவர் ஸ்டாலின் தயங்கவில்லை. இதோ மனுநீதி சோழன் காலமாகிவிட்டான் என்று உலகம் கருதி கொண்டிருக்கிறது. யார் மனுநீதி சோழன்? அவனுடைய மகன் தவறு செய்தான். அன்றைக்கு சோழ வளநாட்டில் ஆரூர் வீதியில் மனுநீதி சோழன் என்கிற சோழ மண்டலத்து மன்னனுடைய மகன் வீதிவிடங்கன் அன்றைக்கு அவன் அரண்மனைக்கு வருகிற பொழுது ஒரு பசுவின் கன்றின் மீது அவன் ஓட்டி வந்த தேர்கால் பட்டு பசுவினுடைய கன்று செத்துவிட்டது. என் தாய்மார்களே, துடிதுடித்து கன்று செத்துவிட்டது. அந்த பசுவை அந்த கன்றை ஈன்ற தாய் கதறி எழுந்தது. இன்றைக்கு போல காரம்பாக்கம் கணபதியை சந்தித்து நண்பர் மாசுவை சென்று மனு கொடுக்கிற பழக்கம் அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு ஆராய்ச்சி மணி கட்டியிருப்பார்கள். எந்த குறையாக இருந்தாலும் ஆராய்ச்சி மணியை அடித்து நீதி கேட்பார்கள். அன்றைக்கு ஆராய்ச்சி மணி அடிக்கப்பட்டது. சோழ நாட்டு வரலாற்றில் அரண்மனையில்
இதுவரைக்கும் ஆராய்ச்சி மணி அடிக்கப்பட்டதில்லை. அப்படி ஒரு குறையில்லாத நிர்வாகத்தை சோழ மன்னர்கள் தந்தார்கள். முதலாக ஆராய்ச்சி மணி அடிக்கப்பட்டது. சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார் மாமன்னன் மனுநீதி சோழன். 1000 பெண்கள் அவனுக்கு கவரி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புலவர்கள் அங்கே கவிதை மழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி மணி அடித்தவுடனே எப்பப்பா தலையிலே தடி வந்து விழுந்ததை போல், இதயத்தில் இடி வந்து விழுந்ததை போல் துடித்து வெளியே வந்தான். வந்து பார்த்தால் ஒரு பசு ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது. பசுவே பசுவே, ஆராய்ச்சி மணியை அடித்திருக்கிறாய், உன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஒழுகுகிறது, என்னுடைய சாம்ராஜ்யத்தில் உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டான். அப்போதுதான் அந்த பசு சொன்னது, உன்னுடைய மகன் என்னுடைய மகனை தேர்காலில் நசுக்கி கொண்டு விட்டான். நான் புத்திர சோகத்தில் கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு பிராயசித்தம் செய் என்று கேட்ட பொழுது அன்னைக்கு மனுநீதி சோழன் அமைச்சரவையை கூட்டி ஒரே பிராயசித்தம், அந்த பசுவின் கன்று எந்த இடத்தில் கொலை செய்யப்பட்டதோ அதே இடத்தில் தன்னுடைய மகன் நீதி விடங்கரை கிடத்தி நானே தேரை ஓட்டி என் மகனை கொன்று பசுவுக்கு பிராயசித்தம் வழங்குவேன் என்று அறிவித்தார் மனுநீதி சோழன். இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மனுநீதி சோழனாகவே காட்சி தருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர் கடலூர் ஐயப்பன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். உண்மையா பொய்யா யானறியேன். ஒரு கொலை வழக்கில் சிக்கியிருக்கிறார் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர் ரமேஷ். கைது செய்யப்படுகிறார், கராக்கிரகத்தில் அடைக்கப்படுகிறார். எங்கே? மத்திய சிறைச்சாலையா? கடலூர் சப்ஜெயில் அடைக்கப்படுகிறார். இப்படி யாராவது செய்வார்களா? செய்கிறார். எதுக்கு? நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு. இடையராதும் தடையராதும் இயங்குகிறார், இமை மூடாமல் உழைக்கிறார். தமிழ்நாட்டை திட்டமிட்டவர்கள் அவமதிக்கிறார்கள். டெல்லி பட்டணத்தில் ஜனவரி 26 குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தியை அனுப்புங்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கேட்டது. அண்ணன் ஸ்டாலின், பெரியாரின் உறுதி அல்ல, ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவின் உறுதி அல்ல. என் பெருமைக்குரியவர்களே, 1000 பிறை கண்ட கலைஞரின் உறுதி அல்ல. யாருடைய உறுதியை ஸ்டாலின் அனுப்பினார்? கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை இந்த மண்ணை விட்டு விரட்டுவதற்கு ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் களத்திலே வாழேந்தி போராடினாள் எங்கள் மான தமிழச்சி வேலு நாச்சியார். என் தாய்மார்களே, இன்றைக்கு காளையார் கோவில் என்றும் அன்றைக்கு காணப்பேர் என்றும் ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம் காளையார் கோவிலில் ராணி வேலு நாச்சியாரை மாலை சூட்டிய மணாளன் முத்துவடுகநாதர் சிவகைங்கரியம் செய்து கொண்டிருந்த பொழுது கோவிலுக்குள்ளே வெட்டி கொல்லப்பட்டான். மாலை சூட்டிய மணாளன் கொல்லப்பட்டான் என்ற கோர செய்தி கேட்டு குலை நடுங்கி வீட்டிலிருந்து புயலை போல் புறப்பட்டவள் கோவிலுக்குள் நுழைந்து கணவன் செத்து கிடக்கிறான், அவன் உடம்பில் படிந்த ரத்தத்தை நெற்றியில் பூசிவிட்டு காளையார் கோவிலில் இருந்து திண்டுக்கலுக்கு அருகிலே விருப்பாட்சி வரை கையிலே வாழேந்தி தலைவிரி கோலமாய் நெற்றியிலே கணவனுடைய வெட்டுண்ட ரத்தத்தை பூசிக்கொண்டு நடந்து வந்தாள். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு சிம்மசப்பரமாக இருந்த தீரன் திப்பு சுல்தான் 4000 படை வீரர்களை ராணி வேலு நாச்சியாருக்கு கொடுத்தார். 4000 படை வீரர்களோடு விருப்பாட்சியில் இருந்து மண்ணெல்லாம் வீரம் பேசும் சிவகங்கைக்கு, மலரெல்லாம் தமிழாய் நாரும் சிவகங்கைக்கு, பெண்ணெல்லாம் புலியாய் சீரும் சிவகங்கைக்கு அன்றைக்கு படை நடத்தி வந்தாள். ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடினாள் ராணி வேலு நாச்சியார். கணவன் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவருடைய அலங்கார ஊர்திக்கு அனுமதி தரவில்லை மோடி. அடுத்தது யார்? மருதிருவர். யார் மருதிருவர்? சோனாட்டின் கரையில் இருந்து வேம்பாற்றின் கரை வரைக்கும் படை நடத்தியவன். துப்பாக்கிகளை கையில் ஏந்திக் கொண்டு ஆதிபத்தியம் செலுத்திய
வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வீட்டுக்கு வீடு சுவரட்டி ஒட்டியவன் மருதுபாண்டியன். சிவகங்கை நகரில் தன்னரசு நடத்தியவன் மருதிருவர்கள். அந்த மானங்காத்த மருதிருவர்களின் அலங்கார ஊர்திக்கு அனுமதி இல்லை. இனி யார்? வள்ளல் வ.உ.சி. எழுதலை மாடத்தில் பிறந்தவன் வள்ளல் வ.உ.சி. அவன் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்பதற்காகவே ஒட்டப்பிடாரத்தில் ஆங்கிலம் கற்பதற்கான கல்வி கலாசாலையை அவனுடைய தந்தை தன் சொந்த பணத்தில் கட்டி தந்தார். பிஎல் பட்டம் பெற்றான். தமிழ் இலக்கியத்தின் சிகரங்களை தொட்டான். சைவ சித்தாந்தங்களை கற்றறிந்தான். இந்தியாவின் விடுதலைக்கு காந்தி போராடினார். குஜராத்தி மொழியில் சுயசரிதம் எழுதி கொண்டு வெளியே வந்தார். இந்தியாவின் விடுதலைக்கு நேரு போராடினார். தன்னுடைய பாசமகள் இந்திராவை அரசியலில் பக்குவப்படுத்துவதற்கு The Glimpses of the World History, The Discovery of the India புத்தகம் எழுதி கொண்டு வெளியே வந்தார். இந்தியாவின் விடுதலைக்கு அசோக் மேத்தாவும் பிலுமோடியும் அன்றைக்கு அவர்கள் விடுதலைக்கு தவமிருந்தார்கள். ஆச்சாரிய கிருபலாரியும் என்ன செய்தார்கள்? வேதத்திற்கும் உபனிஷத்திற்கும் விளக்கம் எழுதி கொண்டு வெளியே வந்தார்கள். இந்தியாவின் விடுதலைக்கு சிறை இருந்தார் பாலகங்காதர திலகர். கீதா ரகசியம் எழுதி கொண்டு வெளியே வந்தார். ஆனால் பாழாய்ப்போற தமிழன் இந்தியாவின் விடுதலைக்கு போராடினான். வ.உ.சி. சிறையிலே செக்கிழுத்தான். மண்ணை காப்பதற்கு போராடி மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து மடிந்தான் எங்கள் வள்ளல் வ.உ.சி. எங்கள் தமிழ் இலக்கிய போக்கை தன் கவிதையால் திசை மாற்றினான் பாரதி. நூற்றாண்டு கால சோம்பலை முறித்தான். காற்றும் வெளிச்சமும் உள்ள இடத்திற்கு தமிழ் கவிதையை கொண்டு வந்து சேர்த்தான். இன்றைக்கு தமிழ் கவிதை உலக அங்கீகாரம் பெற்றதால் அதற்கு அகரம் எழுதியவன் எங்கள் பாரதி. கொள்ளை கொடி விரிக்க வந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க அவன் ஆயுதம் எந்தவில்லை. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை. துச்சமாக நம்மை எண்ணி ஒரு செய்த போதிலும் அச்சமில்லை. பிச்சையேற்று உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை. இச்சகத்தில் உள்ள எல்லோரும் இழந்த இகழ்ந்த போதிலும் அச்சமில்லை. கச்சடிந்த மாதர் கடை கண்கள் காட்டும் போதிலும் அச்சமில்லை. நல்ல நண்பர் நச்சை கொண்டு வாயில் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை என்று ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு கவிதை ஆயுதமாக வேண்டிய பாரதிக்கு அங்கே இடமில்லை என்றார்கள். என் பெருமைக்குரியவர்களே, டெல்லி திட்டமிட்டு அவமதித்தது, திட்டமிட்டு நம்மை ஓரம் கட்டியது. 6வது விரலாக இந்த அரசையும் அண்ணன் ஸ்டாலினை அலட்சியப்படுத்திக் கொண்டது. அண்ணன் ஸ்டாலின் மல்லு கட்டவில்லை, மற்போர் புரியவில்லை. இந்த காவி கும்பலிடத்திலே சண்டைக்கு போக வேண்டும் என்றவர் கருதவில்லை, சமரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. டெல்லியில் தானே அவமதித்தார்கள். டெல்லியில் அலங்கார ஊர்தி வந்தால் ஒரு 500 பேர் பார்த்திருப்பார்கள். அலங்கார ஊர்தியை தமிழகத்திற்கு கொண்டு வாருங்கள். தமிழகத்தின் முதலமைச்சர் குடியரசு தின விழாவில் அரைமேவும் கடலோரம் அண்ணனும் கலைஞரும் கண்ணுரண்டும் கடற்கரையில் அந்த அலங்கார ஊர்தியின் அணிவகுப்புகள் நடக்கட்டும் என்றார். அதை கோவைக்கு அனுப்பினார். பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரைக்கு அனுப்பினார். அரிச்சிராப்பகல் திருச்சிரா பள்ளிக்கு அனுப்பினார். 1000 பேர் பார்க்க வேண்டிய அலங்கார ஊர்தியை 2.5 கோடி தமிழர்கள் பார்ப்பதற்கு எங்கள் தலைவர் வழிவகை செய்தார் என்றால், கிடைக்கிற ஆயுதத்தை தமிழர்களுக்காக பயன்படுத்துகிற தலைவர் ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள், அவர் நமது உடைமை. அந்த உடைமையை காக்க வேண்டியது உங்களது கடமை என சொல்லி, இன்னும் நான் பேசிக் கொண்டிருந்தால் சேலை வாங்க வந்தவர்கள் எல்லாம் என்னை சாபம் போடுவார்கள் என்பதால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.